ஸ்ரீ ஜெயங்கொண்ட பிராண்டிச்சம்மன் திருக்கோவிலில் இன்று மகிஷாசுரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற உள்ளது. மகிஷாசுரனை தேவி துர்க்கை வதம் செய்தார். தேவர்கள் மற்றும் உலகத்தை மகிஷாசுரனின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுவிக்க தேவி துர்க்கை தோன்றினாள். நீண்ட போருக்கு பிறகு துர்க்கை மகிஷாசுரனின் தலையை கொய்து தனது கொட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்வு நவராத்திரி மற்றும் தசரா போன்ற பண்டிகையின் போது கொண்டாடப்பட்டு வருகிறது. அவன் எருமை வாகனமாக கொண்டவன். அவன் பல்வேறு உருவங்களில் தோன்றி மக்களை துன்புறுத்தினான். அசுரன் மகிஷாசுரனின் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து தேவர்களையும் உலகையும் காக்க தேவி துர்க்கை தோன்றினாள். துர்க்கை தேவி ஒரு சிங்கத்தின் மீது ஏறி மகிஷாசுரனுடன் போராடினாள். இந்த போர் 9 இரவும் பகலும் நீடித்தது. 10வது நாள் காலை தேவி துர்க்கை தனது சூலாயுதத்தால் மகிஷாசுரனை வெட்டி வீழ்த்தினார். இதன் காரணமாக மகிஷாசுரனை அழித்தவள் என்று அறியப்பட்டார். இதை ஜம்பு சவாரி என்று இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் அனைவரும் கொண்டாடி வருகிறார்கள். ஸ்ரீ ஜெயங்கொண்ட பிராண்டிச்சம்மன் திருக்கோவிலுக்கு அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி விழா நிறைவு நாளாக ஜெயங்கொண்ட பிராண்டிச்சம்மன் திருக்கோவிலில் சூரசம்காரம் நிகழ்வு நடைபெற்றது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஜெயங்கொண்ட பிராண்டிச்சம்மன் திருக்கோவிலில் வதம் செய்ய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிங்க வாகனத்தில் செவ்வாய்ப்பேட்டை தேர் திருவீதி உலா வீதியாக பெரிய எழுத்துக்கார தெருவில் அமைந்துள்ள மகிஷாசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நடைபெறும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அம்மன் வேடம் அணிந்து மகிஷாசுரனை வதம் செய்து பிறகு அம்மன் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து விசேஷ பூஜை நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.